வீட்டில் வந்து வெட்பால ஆயில் காய்ச்சுறோம். சோப்புக்கு பண்ணாலும் சரி, வெட்பால ஆயில் மட்டும் கிடையாதுங்க. எனி ஹெர்பல் ஆயில், ஈவன் ஹேர் ஆயில் முதலானது நம்ம எப்படி நம்ம வீட்டில் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 1:3 ரேஷியோ பண்ணுறோம். இதில் வந்து வெட்பால ஆயில் நம்ம பண்ணுறோம். வெட்பால ஆயில் பண்ணுறோம் அப்படின்னா வெட்பாலைங்கிறது இந்த மாதிரி இருக்கும். நம்ம சித்த மருத்துவத்தில் வெட்பாலைக்கு நிகர் வேற எந்த ஆயிலுமே கிடையாது. சொரியாசிஸ், எக்ஸிமா, எந்த ஸ்கின் டிசீஸாக இருந்ததுனாலும் அதுக்கு வெட்பாலை தான். சித்த மருத்துவத்தில் இதுதான் மெயின் பார்ட். இதுதான். ஈவன் எந்த ஹேர் ஆயில் நம்ம பண்ணுற மாரி இருந்ததுனாலும் நம்ம அடுப்பில் வச்சு எண்ணெயை வச்சு கொதிக்க விடக்கூடாது. புரியுதுங்களா? அதில் இருக்கிற நல்ல கொலஸ்ட்ரால் பூரா எவாப்ரேட் ஆகிடும். புரியுதுங்களா? நல்ல கொலஸ்ட்ரால் பூரா தேங்காய் இருக்கிறது சென்சிட்டிவான ஐட்டம் தேங்காய் தாங்க. அப்போ அதில் நம்ம வெட்பாலைக்கு வந்து இப்போ 250 கிராம் வெட்பாலை இது எடுத்துருக்குறோம். அதை வந்து எந்த அளவுக்கு சின்னதாக நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. எவ்வளவு பொடுசாக நம்ம கட் பண்ணிக்கிறோமோ அந்த மாரி கட் பண்ணிட்டு பாருங்க, இதில் 250 கிராம் இருக்குது இந்த பவுலில். இது வந்து சாண்ட் பாத் மிஷின் சொல்றது. இந்த சாண்ட் பாத் மிஷினில் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கிங்க, என்ன டெம்பரேச்சர் வேணால் வச்சுட்டு அந்த மண்ணோட சூடு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதில் என்ன ஒரு டிராபேக் அப்படின்னா, மிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, தனியாகவே இதுக்கு ஒரு தனி மிஷின் பண்ண போகிறோம். உள்ள மிக்ஸ் பண்ணுற மாதிரியும் இந்த டெம்பரேச்சர் இருக்கணும். இப்போ 48 நாள் நம்ம பண்ணுறோங்கிறோம். 48 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வைங்க, 450 மணி நேரம் வந்துடும். அப்போ இந்த லீஃப்ல இருக்கிற சத்துக்கள் பூரா இதில் இறங்கிடும். இந்த லீஃப்ல இருக்கிற சத்துக்கள் பூரா இதில் இறங்கிடுச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு குவாலிட்டி. இப்போ எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலுமா ஒரு தடவை ஒரு கன்சியூமர் வாங்குறாங்கன்னா வாங்கிக்குவாங்க. அடுத்த தடவை வாங்குறாங்க அப்படின்னா குவாலிட்டி இருந்தால் தான் வாங்குவாங்க. எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டி, ரேட்டு, நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ். நம்மளால இதில் ஒன்று இல்லாமல் இருந்தாலும் நம்மளால தொழில் செய்ய முடியாது. அப்போ இந்த 48 நாள் நம்ம இந்த ஆயில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, டெய்லி வெயில் எடுத்து வைக்கணும், உள்ள வைக்கணும், வெளியில் எடுத்து வைக்கணும், உள்ள வைக்கணும். இந்த இது முடியாது. அந்த அந்த இதை குறைக்கிறதுக்கு இந்த சாண்ட் பாத் இது வந்து எஸ்எஸ் பாத்திரத்தில் தான் வைக்கணும். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாரி வைக்கிறோம். அதே மாதிரி அலுமினிய பாத்திரத்தில் எக்காரணத்தை கொண்டு செய்யக்கூடாது. அதே சூரிய ஒளியில் வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த சூரிய ஒளியில் வைக்கிறதுக்கு முன்னாடி எஸ்எஸ் பாத்திரத்தில் மேலே வந்து காட்டன் கிளாத்தை வந்து நம்ம கட்டணும். எதுக்குன்னா, சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் வந்து இதில் படக்கூடாது, நேரடியாக படக்கூடாது.